ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, டிடியு ஷிப்மெண்ட் டேர்ம்னா என்ன? டிடியு டியூட்டி டெலிவரி அன்பெய்டு. இந்த ஷிப்மெண்ட் டேர்மை டிஏபி ஷிப்மெண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிவர்டு அட் பிளேஸ் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. டியூட்டி டெலிவரி அன்பெய்டு அப்படி இல்லாட்டினா டெலிவர்ட் அட் பிளேஸ் அப்படிம்பாங்க. ஏற்கனவே நம்மளுடைய அந்த ஷிப்பிங் டேர்ம்ஸ் பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஷிப்பிங் டேர்ம்ஸ் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது எஃப்ஓபினா என்ன, சிஏஎஃப்னா என்ன, டிடிபின்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய ஷிப்பிங் டேர்ம்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். டியூட்டி டெலிவரி அன்பெய்டுக்கும் டியூட்டி டெலிவரி பெய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டிடிபி அப்படிம்போம்ல, டிடிபி அப்படின்றது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா செல்லர், ஏற்றுமதியாளர். ஏற்றுமதியாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையுமே அவரே எடுத்துக்கிறார். அதாவது அந்த குட்ஸை இந்தியாவில் இருந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி வெளியே அனுப்பி அந்த கண்ட்ரிக்கு போய் அந்த கண்ட்ரிலையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கஸ்டம்ஸை வந்து கிளியர் பண்ணி இம்போர்ட் டியூட்டிலாம் பே பண்ணி குட்ஸை பையருக்கு டெலிவரி கொடுக்குறாரு. அதுதான் டியூட்டி டெலிவரி பெய்டு அப்படின்றது. அப்போ டியூட்டி டெலிவரி அன்பெய்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெய்டுனா என்ன? ஆல்ரெடி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அங்கே பே பண்ணுறது டியூட்டி டெலிவரி பெய்டில். ஆனால் இங்கே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பே பண்ண போகிறது யார் அப்படின்னா, அந்த இம்போர்ட் டியூட்டிஸ் பே பண்ண போகிறது யார் அப்படின்னா உங்களுடைய பையர் தான். அதுதான் டியூட்டி டெலிவரி அன்பெய்டு. நீங்கள் ஏற்றுமதியாளராக இருக்கீங்க. நீங்கள் அவங்க சொல்கிற அந்த போர்ட்டு வரைக்கும் ப்ராடக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க. அங்கே இம்போர்ட் டியூட்டி யார் பே பண்ணுறாங்கன்னா உங்களுடைய பையர் தான் பே பண்ணுறாரு. அப்போது டிடிபி அப்படின்றது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அங்கே இம்போர்ட் டியூட்டியும் நீங்கள் தான் பே பண்ணுறீங்க. அதாவது பையருடைய கண்ட்ரியில் இருக்கிற அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். டிடியூன்றது நீங்கள் பையருடைய டெஸ்டினேஷன் வரைக்கும் தான் கொடுக்குறீங்க. அங்கே இம்போர்ட் டியூட்டிலாம் பே பண்ண போகிறது உங்களுடைய பையர் தான். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஷிப்மெண்ட் டேர்ம் பார்த்துருக்கோம். அதான் சிஏஎஃப் அப்படிங்கிறது, காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட். அதுக்கும் இந்த டிடியூக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் அப்படின்றது சிஏஎஃப், டிடியூங்கிறது டியூட்டி டெலிவரி அன்பெய்டு. அப்போது சிஏஎஃப்லையும் என்ன பண்ண போகிறோம்னா போர்ட் வரைக்கும் தான் டெலிவரி கொடுக்க போகிறோம். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி அந்த இம்போர்ட் டியூட்டிலாம் பே பண்ண போகிறது உங்களுடைய பையர் தான். டிடியூலையும் என்னென்னா நீங்கள் போர்ட் வரைக்கும் தான் கொடுக்க போகிறீங்க. டெலிவர்ட் அட் பிளேஸ் அங்கே கஸ்டம்ஸ் டியூட்டி யார் உங்களுக்கு கிளியர் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய இம்போர்ட்டை தான் கிளியர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் இதில் கிடையாது. எதில்? டிடியூவில் கிடையாது. அப்போது டிடியூவில் இன்சூரன்ஸ் கிடையாது, சிஐஎஃப் டேர்மில் இன்சூரன்ஸ் உண்டு. ஸோ அதான் அதை காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் அப்படின்றோம். டிடியூவை டியூட்டி டெலிவரி அன்பெய்டு அப்படின்றோம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். டிடியூன்னா டியூட்டி டெலிவரி அன்பெய்டு, டிடிபி அப்படின்னா டியூட்டி டெலிவரி பெய்டு, சிஏஎஃப் அப்படின்னா காஸ்ட்டு இன்சூரன்ஸு ஃப்ரைடு. அப்போது இந்த டிடியூ அப்படின்ற இந்த ஷிப்பிங் டேர்ம் இதெல்லாம் இப்போ வந்து அவ்வளோ காமன் கிடையாது. காமனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ் ஃபேக்ட்ரி ஆர் எக்ஸ் ஒர்க்கு, அப்படி இல்லாட்டினா எஃப்ஓபி, அப்படி இல்லாட்டினா சிஐஎஃப், சிஎஃப்ஆர். இதுதான் காமனாக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸு. டிடிபியும் யூஸ் பண்ணுறாங்க. பட் பெட்டர் என்ன அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன், டிபெண்டிங் அப்பான் த கார்கோ, டிபெண்டிங் அப்பான் த கண்ட்ரி, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷிப்மெண்ட் டேர்மை சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.